இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளின் செய்திக்கு ஆதாரமாக நான் எடுத்த வேத வசனம் நீதி பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம். இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 13:11. வஞ்சனையால் தேடின பொருள் குறைந்து போம், கைப்பாடாய் சேர்க்கிறவனோ விருத்தி அடைவான். எப்படி வேலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும், எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். ஒரு வேலை கிடைப்பதற்காக எவ்வளவோ பிரயாசப்படுவோம், எவ்வளவோ கஷ்டப்படுவோம். ஒரு வேலை கிடைத்த பிறகு அதிலே நாம் உண்மையாக இருப்பதில்லை. உண்மையுள்ள மனிதன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. எப்படியாவது அதிகம் சம்பாதிக்க வேண்டும், நிறைய பணம் கிடைக்க வேண்டும் என்பது தான் நம்முடைய குறிக்கோளாக இருக்குமானால் அது தவறான ஒரு குறிக்கோள். வேலை செய்யும் பொழுது வேலையிலே நாம் உண்மையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. தன் வேலையில் ஜாக்கிரதையாக இருப்பவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்கு இருக்கிற வேலையிலே நீங்கள் உண்மையாக கைப்பாடாக சம்பாதிக்க வேண்டும், வஞ்சனை செய்யக்கூடாது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. எப்படியாவது ஏமாற்றியாவது நான் பிழைக்க வேண்டும் என்கிற ஒரு மனப்பக்குவம் இந்த நாட்களிலே அதிகமாக பெருகி வருகிறது. யாரை ஏமாற்றியாவது தான் சம்பாதிக்க வேண்டும், யார் எப்படி போனாலும் பரவாயில்லை, தான் பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு மனப்பக்குவம் மக்களிடையே இந்த நாட்களிலே பெருகி வருகிறது. வேதவசனம் சொல்லுகிறது, கடைசி நாட்களிலே ஜனங்கள் சுகப்போக பிரியராயும் பண பிரியராயும் இருப்பார்கள் என்று சொல்லி நாம் அதை அதிகமாக இந்த நாட்களிலே பார்க்கிறோம். பழைய காலங்களிலெல்லாம் நியாயமாய் வராத வருமானம் வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்குகிற மனிதர் நிறைய இருந்தார்கள் பூமியிலே. இந்த நாளிலே அப்படி அல்ல. நியாயமாய் வருகிறதோ அநியாயமாய் வருகிறதோ பணம் வேண்டும் என்கிற ஒரு மனப்பக்குவம் தான் மக்களுக்கு இருக்கிறது. அதிகமாக சம்பாதிக்க வேண்டும், எப்படியாவது பணம் நிறைய வீட்டிற்கு கொண்டு போக வேண்டும், இதுதான் மனிதருடைய நோக்கமாக இருக்கிறது. சுகப்போக பிரியராயும் சுகமாக வாழ வேண்டும். பேதுருவிலே ஒரு வசனம் சொல்லுகிறது, நாம் பாட அனுபவிக்கிற கிறிஸ்து பாட அனுபவித்தது போல பாட அனுபவிக்கிற சிந்தையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கஷ்டப்பட வேண்டும், பாட அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி யாருக்கும் மனதிலே கிடையாது. சுகமாக வாழ வேண்டும், கொஞ்சம் வேலை செய்துவிட்டு நிறைய வருமானம் வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், வீட்டின் மேல் வீட்டை கட்ட வேண்டும், இன்னும் அதிகமாக வேண்டும் என்கிற ஒரு மனநிலை மனப்பக்குவம் தான் இருக்கிறதே ஒழிய கைப்பாடாக நேர்மையாக சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு இருதயம் இல்லை. வஞ்சனையாய் வருகிற பொருள் நமக்கு ஆசீர்வாதம் அல்ல. கைப்பாடாய் சேர்க்கிறவன் விருத்தி அடைவான். வஞ்சனையாய் தேடின பொருள் குறைந்து போம், அது அழிந்து போகும் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. காற்றுக்கு பிரயாசப்பட்டதினாலே பிரயோஜனம் என்ன என்று வேதவசனம் சொல்லுகிறது. நியாயமாக நமக்கு வருகிற வருமானம் தான் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த உணர்வோடு நாம் வேலையிலே உண்மையாக இருக்க வேண்டும். உண்மையாக இருக்க முடியாத வேலையிலே நீங்கள் போய் சேராமல் உங்களை காத்து கொள்ளுங்கள். ஜெபித்து, ஆண்டவரே நான் என்ன வேலை செய்ய வேண்டும்? வாலிப பிள்ளைகள் ஆண்டவரிடத்திலே கேளுங்கள், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலத்திற்காக நீர் வைத்திருக்கிற வேலை என்ன? நான் எப்படி வாழ வேண்டும்? உமக்கு சித்தமான வேலை நான் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவரிடத்திலே கேட்டு தெரிந்து அந்த வேலை செய்யுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வேதத்துல இயேசு கிறிஸ்துவிடம் தன்னுடைய
நிலத்தை பங்கிட வேண்டும், தனக்கு இருக்கிற சொத்தை பங்கிட வேண்டும் என்று சொல்லி வந்த ஒரு மனிதனிடத்திலே இயேசு கிறிஸ்து திரும்ப கேட்டார், மனிதனே, என்னை உனக்கு நியாயாதிபதியாக வைத்தவன் யார் என்று சொல்லிவிட்டு ஐஸ்வர்யவான் ஆக வேண்டும். ஐஸ்வர்யத்தை நம்பின ஜனங்களுக்காக அவர் ஒரு உவமையை சொன்னார். ஐஸ்வர்யமுள்ள ஒருவனுடைய நிலம் நன்றாக விளைந்தது. அவன் தனக்குள்ளே யோசனை பண்ணினான், நான் என்ன செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை எல்லாம் இடித்து பெரிதாக கட்டி ஆத்மாவை பார்த்து, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருள் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுவேன் என்று சொல்லி, அதிகம் சம்பாதித்து விட்டால் நிம்மதியாக இனி வருகிற நாட்களில் எல்லாம் வாழலாம், நிம்மதியாக அதை அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவன் நினைத்தான். தேவனோ அவனை பார்த்து, இந்த ராத்திரியிலே உன் ஆத்மா உன்னிடத்திலிருந்து எடுத்து கொள்ளப்பட்டால் நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும் என்று சொல்லி கேட்டார். நாம் சம்பாதிக்கிறதிலே அனுபவிக்கும்படி அருளுவது கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய ஆசீர்வாதம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவானாகவே நீங்கள் உங்கள் சம்பாத்தியம் எல்லாம் நியாயமானது தானா என்று பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கும் பொழுது கர்த்தர் அதை உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். அநியாயமாக சம்பாதிக்கிற அந்த பணம் எல்லாம் நஷ்டப்பட்டு தான் போகும், அது உங்களை விட்டு எடுபட்டு தான் போகும். ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே எப்படியாவது சம்பாதிக்க வேண்டும், நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தோடு அவருடைய வேலையிலே லஞ்சம் வாங்குகிறவராக அவர் மாறினார். ஒரு சின்ன சைன் அவர் போட வேண்டும் என்று சொன்னாலும் கூட அவருக்கு அதிகமான பணம் கொடுத்தால்தான் அவர் அந்த ஒரு கையொப்பமே போடுவார். அவ்வளவு பணத்தின் மேல் ஆசை உள்ளவராக, அநியாயமாக சம்பாதிக்கிறவராக அவர் மாறினார். அவர் வேலையிலே அவருக்கு காரியம் கைகூடி வந்தது. அவர் எங்கு போனாலும் அவருக்கு ரூபாய் கிடைத்தது. அவருடைய கையிலே கொண்டு வந்து கொடுத்து தங்களுடைய காரியங்களை மனிதர் சாதித்தார்கள். அவருக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளையும் வாழ வைக்க வேண்டும், பெரிய கல்லூரியிலே சேர்க்க வேண்டும், பெரிய இடத்திலே பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சொல்லி சேர்த்து பிள்ளைகளை கல்லூரியிலே சேர்த்தார். கல்லூரிக்கு போன பிறகு அவருடைய பிள்ளைகள் படிப்பையே மறந்தவர்களாக, ஊதாரிகளாக மாறினார்கள். பணம் அனுப்ப வேண்டும் என்பதற்காக மாத்திரம்தான் தகப்பனாரோடு அவர்கள் தொடர்பு கொள்வார்கள். அவர்கள் படிப்பு கீழாக போனது. 4 வருடங்களும் அவர்கள் முடித்து வீட்டிற்கு வந்த பொழுது ஒரு பாடம் கூட பாஸ் ஆனவர்களாக அவர்கள் வரவில்லை. அந்த பிள்ளைகள் படிப்பே வீணாக போனது அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை. அப்பொழுதுதான் அவர் உணர தொடங்கினார், அநியாயமான சம்பாத்தியம் பிள்ளைகளின் வாழ்க்கையை நாசமாக்கிற்று என்று சொல்லி. கைப்பாடாய் சம்பாதிக்கிறவனோ விருத்தி அடைவான். இதை கேட்கிற நீங்கள் வேலையிலே உண்மையாக இருங்கள், உங்கள் அதிகாரிகளுக்கு உண்மையாக இருங்கள். உங்கள் கையிலே வருகிற பணம் நியாயமானது தானா என்று சொல்லி பாருங்கள். உங்களுக்கு வருகிற ஒவ்வொரு பணத்தையும் குறித்து கர்த்தருக்கு நீங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வோடு செலவழிப்பதிலே நீங்கள் உண்மையாக இருங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். எங்கள் நல்ல தகப்பனே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, வேலையிலே உண்மையா இருக்க, ஐஸ்வர்யவான் ஆகிறதற்கு தீவிரிக்கிறவன் ஆக்கினை தீர்ப்புக்கு தப்பான் என்று சொன்னீர். ஆண்டவரே, அப்படி தீவிரிக்காமல் நேர்மையாய் சம்பாதிக்க உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். கொஞ்சம் வருமானத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்பொழுது அவர்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் வருமானத்தை நீர் ஆசீர்வதித்து தாராண்டவரே. 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு அநேகரை போஷித்தது போல இந்த சின்ன வருமானம் அவருடைய குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்திப்பது மாத்திரமல்லாமல் அநேகருக்கு உதவியாகவும் அது மாறட்டும். உடைய கரத்திலே எல்லாவற்றையும் தந்து ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.